ஸ்ட்ரீட்ஸ் நம்ம ஊரில் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதில் இந்த தெரு ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரீத்திக்கு தினமும் வேலை முடிஞ்சு இந்த வழியாக தான் போய் ஆகணும். பட் ஒரு நாள் இதுதான் ஆதி. யதார்த்தமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆதி அதே தெருவில் நடந்துட்டு வரும்போது அவரோட பர்ஸ் திருடு போச்சு. அப்போ தான் அவர் நம்ம பிரீத்தியை முதல் தடவை பார்த்தார். பிரீத்தி கண்டுக்க கூட இல்லை. அப்படி கண்டுக்காமல் போன பிரீத்தி டீ கடையில் உட்காந்து செட் ஆகலை, முடிச்சுக்கலாம். 4வது பிரேக்கப் அந்த வருஷத்தில். சரி, நம்ம ஆதி கதைக்கு இப்போ வந்தோம்னா, பர்ஸ் திருடு போன நாள் தான் காலையில் 10 மணிக்கு ஏடிஎம் போயிட்டு 3 100 நோட் எடுத்து பர்ஸில் வச்சுருந்தோம். அது என்னாச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவரோட பர்ஸோட முக்கியமானது ஒரு உயிர். அது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, இதில் எது சரி எது தப்புன்னு ஒரு நரேட்டரா நான் சொல்ல முடியாது. ஆனால் யார் தான் சொல்லுவா? யாரெல்லாம் சொல்ல முடியுமோ முதல்ல அவங்கெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா? என்னால் இப்படிலாம் நடக்க முடியாதுடா. 2 நாளாக கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் என்னை அசிங்கமாக பார்க்குறாங்க. டேய், உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? ஹலோ. இப்போ உனக்கு தெரிய வந்துச்சு? 1 வாரம் ஆகுது. நான் தான் சொன்னேனே. சரி பண்ணிடலாம்ல? சரி பண்ணிடலாம், ஆனால் பண்ண முடியாது போல். ரொம்ப செலவாகும். என்னடா அப்படி சீரியஸாக வரைஞ்சிட்டு இருக்க? மூணாவது ஒரு ஆள் சேர்ந்துருக்கார் பாரு. இதுதான் கேன்சரா? இல்லை, நான் தான் இடம் அதிகமாக இருக்குன்னு சேர்த்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் அதுதான். நீ என்ன நினச்ச? தேன்ட்டாய் நினச்சா என்ன? இல்லை, கல்லூரண்டன்னு நினச்சேன். எது? இல்லைடா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. சரி, என்ன கூட முழுசாக வாங்கி தரேன். இல்லை, இதே போதும். ஏய், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். அது வரை நம்ம ஒன்றா இருக்கலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னாச்சு? ஏய், ஒன்றும் இல்லை. 3 மணிக்கு காலேஜில் உனக்கு. சரி வா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு.
நிறைய புக்ஸ் படிப்பீங்களோ? அவ்வளோலாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஆக்சுவலி எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஐ லவ் சிகரெட்ஸ். நீ அடிப்பையா? இல்லை இல்லை, நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் முடிவு எடுக்கலை. ஐ மீன், நான் சாவு விரும்பலை. அது ஏதோ எஃபெக்ட் ஆகுமே. லங்ஸ். நான் வாக் போகிறேன், நீயும் வரியா? போகலாமே. சரி வா போலாம். அம்மா, உன் பேர் கேட்க மறந்துட்டேனே. உன் பேர் என்ன? மிதுன். என் பேர் திவ்யா. திவ்யா 2 டைம்ஸா? ஏன், என்னாச்சு? அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக ரைம் ஆகுது. அப்புறம் உனக்குன்னு ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா? லைக் இப்படி ஆகணும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குறேன்? உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குமே இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் பயத்தில் தான் படிக்கிறாங்க. லைக் எனக்கு வேலை கிடைக்கணும், ஸோ இதை நான் படிக்கணும். தட்ஸ் போரிங் டு மீ. சேம் பிச். உனக்கு ஒன்று சொல்லிட்டா? ஐம் yet to find something more interesting than sex. அது கொஞ்சம் வேடாக இருக்கும், பட் நான் சொல்கிறது கேள். செக்ஸ் இஸ் லைக் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். உன்னை பற்றி எனக்கு தெரில. எப்படியாச்சும் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஏன் அவ்வளோதான். அதுக்கு எனக்கு டைம் வேணும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி, சேம் பிஞ்ச். சரி, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். திருப்பி பார்க்க முடியுமா? நான் ஒரு 3 o'clock போல் வரேன், அப்போ பார்க்கலாம். ஹலோ. மிதுன், நான் இங்கே நோ பார்க்கிங் ஏரியா கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வர முடியுமா? சரி, நான் வரேன்.
சரி பார்ப்போம். சரி பாய். என்னாச்சு, எதாவது மறந்துட்டியா என்ன? இல்லை இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எப்படி சொல்கிறது தெரில. பட் ஐம் ஸோ சாரிடா. நான் உன்னை சீட் பண்ணிட்டேன். ஐ மீன் லைக் ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை. ஐம் ஸோ சாரி. என் நம்பர் எப்படி கிடச்சிச்சு? அதெல்லாம் அப்படிதான். கொலை, திருட்டு, பிரேக்கப், இந்த மூணுத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் சொல்கிறதையே கேட்டுட்டு இருக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் 4 சவறு தான் உலகம்னு இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சில இடத்துல பட்டாதான் திருந்தணும்னு இருந்தா பட்டுதானே ஆகணும். இப்போ நம்ம மர்ஃபிலால சொல்ற மாதிரி தாங்க. சில விஷயங்கள் தப்பாக தான் நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தான் ஆகும். ஆக்ஷன். எத்தனையோ பேரு வந்து என்னென்னமோ சொன்னாலும் பட்டாதான புரியும். அது மனித சுபாவம். வாயு ஒன்ன பேச பேச கையு வேற ஒன்ன பண்ணும். இதில் என்ன புண்ணிய பாவம்?